முட்டை உடைச்சு ஊத்தி இந்த மாதிரி பண்ண கிரேவி சப்பாத்தி பூரிக்கு அல்டிமேட்டா இருக்கும். ஃப்ரைட் ரைஸ், தேங்காய் பால் சாதத்துக்கு கூட ரொம்பவே நல்லா சூட் ஆகுங்க. நான் எப்பயும் சொல்ற மாரி செய்யறது ரொம்பவே ஈஸிங்க. இன்னைக்கு நல்லா பெரிய பெரிய வெங்காயம் 1 எடுத்திருக்கேன். சின்னதா இருந்தா மீடியம் சைஸா இருந்தா 2 எடுத்துக்கோங்க. தக்காளி குட்டி குட்டியா இருக்கிறதுனால 3 எடுத்திருக்கேன். மீடியம் சைஸா இருந்தா 2 எடுத்துக்கோங்க போதும். 2 பச்சை மிளகாய். எல்லாமே வெட்டி வச்சுக்கலாம். பச்சை மிளகாவும், பெரிய வெங்காயமும் பொடி பொடியா வெட்டி வச்சிருக்கேன். தக்காளிய மட்டும் மிக்ஸியில போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 7 பல் பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பட்டை, ஒரு 4 கிராம்பு, ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசாங்க. இது எல்லாமே நம்ம மிக்ஸியில அரைச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ கடாயில ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு, எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்க பெரிய வெங்காயமும், பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா சிம்ல வதக்கிக்கணுங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா, நம்ம அரைச்சு வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்ட உள்ள ஊத்தணும். தக்காளி ரொம்ப நைஸா அரைக்கணும்னு அவசியம் இல்லங்க. கட் பண்ணிட்டு அந்த உருவம் தெரியாம இருந்தா போதும். அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி கிடைக்கும் பாருங்க. வெறும் தக்காளிய போட்டா உங்களுக்கு கிரேவி கிடைக்காது. அதனால தான். இப்ப இந்த தக்காளியும் பாருங்க நல்லா வத்திருச்சு. நீங்க சிம், மீடியம் ஃப்ளேம் மாத்தி மாத்தி வச்சு வதக்கிக்கலாம். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் பாருங்க. இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா அந்த பேஸ்ட்ட உள்ள சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குன்னா, நீங்க இந்த அரைக்கிறதுக்கு பதிலா என்ன பண்ணலான்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் நல்லா 1 ஸ்பூன் அரைச்சு போட்டுக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா தூள் இல்லன்னா சிக்கன் மசாலா, இல்ல முட்டை மசாலா இருந்தா சேர்த்துக்கோங்க. இப்ப இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொத்தமல்லி தூள் அதுவும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிளகாய்த்தூள், மல்லித்தூள் தனித்தனியா சேர்க்கறதுக்கு பதிலா உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க 1 ஸ்பூன். அப்படி இல்லன்னா சாம்பார் தூள் கூட 1 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு, கொஞ்சம் இந்த மசாலாலாம் பச்சை வாசம் போகுறதுக்கு ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு, இந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும் ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு, அப்புறம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க வச்சீங்க அப்படின்னா, நல்லா பச்சை வாசம் போய் இதுவும் இங்க பாருங்க நல்லா கெட்டியும் ஆயிருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு மேல வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொஞ்சம் விடணுங்க. நீங்க தேங்காய் அரைச்சு ஊத்தல அப்படின்னா, இந்த ஸ்டேஜ்லயே நீங்க முட்டை உடைச்சு ஊத்திக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு கொஞ்சம் கிரேவி வேணுன்றதுனால, சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயும், ஒரு 10 முந்திரியும் அரைச்சு உள்ள ஊத்திக்கிறேங்க. இது கொஞ்சம் ரிச்சாவும் இருக்கும். கொஞ்சம் கிரேவி நெறையவும் கிடைக்கும். கிரேவி ஏற்கனவே கெட்டியா இருக்கு. அதனால தேங்காய் அரைச்சு ஊத்தும்போது நீங்க நெறைய தண்ணி ஊத்திறக்கூடாதுங்க. உங்களுக்கு அளவா கிரேவி போதும் அப்படின்னா, நீங்க இந்த தேங்காவும், முந்திரியும் அரைச்சு ஊத்துற ப்ராசஸ பண்ண வேண்டாம். கலந்து விட்டுட்டு, இதுவும் ஒரே ஒரு கொதி வந்தா போதுங்க. இது ரொம்ப நேரம் கொதிச்சதுன்னா, அந்த தேங்காவோட வாசம் வரும். நல்லா இருக்காது. ஹெல்த்தியும் கிடையாது. அதனால நீங்க அளவா அந்த கொதி வர வரைக்கும் மட்டும் விட்டுட்டு, அடுப்ப கம்ப்ளீட்டா சிம் பண்ணிட்டு, அந்த முட்டைய உடைச்சு உடைச்சு ஊத்துங்க. ஒரு சிலர் வந்து யோசிப்பீங்க, முட்டை வந்து கெட்டிருந்தா என்ன பண்றது? அப்படின்னு தெரியாது இல்லையா? நீங்க என்ன பண்ணுங்க, கப்ல உடைச்சு ஊத்திட்டு, அந்த கப்ல இருக்கிற முட்டைய உள்ள அப்படியே ஊத்திக்கோங்க. அதாவது ரொம்ப மேல இருந்து ஊத்தக்கூடாது. அந்த குழம்பு கிட்ட கொண்டு வந்து நீங்க உடைச்சு ஊத்தணும். முட்டை உடைச்சு ஊத்துனதுக்கு அப்புறமா கலக்கக்கூடாது. ஹை ஃப்ளேம்ல வைக்கக்கூடாது. கம்ப்ளீட்டா சிம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு, அதுக்கப்புறமா எடுத்து அப்படியே லைட்டா நான் இப்ப காமிக்கிற மாரி திருப்பி போடுங்க. ஏன்னா இன்னொரு சைடும் வேகணும் இல்லைங்களா? திருப்பி போட்டுட்டு அந்த சூடுலயே வெந்துரும். அடுப்பு நீங்க ஆஃப் பண்ணிடலாம். ட்ரைப்ளை கடாயெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா, திருப்பி போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆனா நான் என்ன பண்றேன், திருப்பி போட்டுட்டு திரும்ப மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வைக்கிறேங்க. அந்த சூடுலயே வந்து முட்டை நல்லா வெந்துரும். ரொம்ப நேரம் விட்டாலும் முட்டை ஹார்ட் ஆயிருங்க. அதுவும் பண்ணாதீங்க. அவ்வளதான். அதுக்கப்புறமா கொத்தமல்லி தழ தூவிட்டு அப்படியே நான் மூடி வச்சுருவேன். எடுக்கும்போது சர்வ் பண்ணும்போது நீங்க எடுத்து அப்படியே கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணீங்க அப்படின்னா, அந்த முட்டை முழுசு முழுசாவே இருக்கும். வேணும்னா நீங்க அத அப்படியே குழம்புக்குள்ளேயே நீங்க கரண்டி வச்சு கட் பண்ணிக்கலாம். இதே கிரேவி நீங்க முட்டை வேக வச்சும் உள்ள போட்டுக்கலாம். ஆனா இந்த மாதிரி பண்ணும்போது, அந்த முட்டையிலயும் அந்த காரம்லாம் நல்லா ஏறி, நல்லா ரொம்ப அருமையா இருக்கும். அந்த முட்டையோட டேஸ்ட்டும் நல்லாருக்கும். கிரேவியோட டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லாருக்குங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.